10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியலுக்கான திருப்புதலும் இந்த அலகுல இருக்கக்கூடிய சில முக்கிய 2 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களையும் இந்த தொகுப்புல பார்க்கலாம். மொத்தம் 4 பயிற்சிகள் இதில் உண்டு. முதல் பயிற்சி 5.1ல் பரப்பு கணக்கிடுவதற்கான கணக்குகள் படிப்போம். பரப்பு கணக்கிடுவதில் முக்கோணத்தின் பரப்பு நாற்கரத்தின் பரப்பு கணக்கிடுவது பார்ப்போம். அடுத்து ஒரு கோடமைந்தவை அப்படின்னு நிறுவனம் 3 புள்ளிகள் கொடுக்கப்பட்டு 3 புள்ளிகளும் ஒரே கோடமைந்த புள்ளிகள்னு காட்டுறதுக்கு முக்கோணத்தின் பரப்பு கணக்கிட்டு அந்த முக்கோணத்தின் பரப்பானது 0 கிடைச்சது அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளானது ஒரு கோடமைந்தவை புள்ளிகள் என குறிப்பிடலாம். அடுத்து 5.2 இரண்டாவது பயிற்சியில் சாய்வு கணக்கிடுவதை பற்றி கணக்குகள் படிப்போம். சாய்வு கணக்கிடுவதில் கோணம் சாய்வு கோணம் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா சாய்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை m = tan θ. m = tan θ. இதில் θ என்பது சாய்வு கோணம், mங்கிறது சாய்வை குறிப்பிடும். 0 <= θ <= 180. அதாவது கோணத்தின் மதிப்பானது 0லிருந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்கும். அடுத்து தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரியாக இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரியாக இருந்தது அப்படின்னா சாய்வு வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிடலாம். இரு புள்ளிகள் கொடுக்கப்படி சாய்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை y2 - y1 x2 - x1. இரு புள்ளிகள் முதல் புள்ளியை x1 y1 இரண்டாவது புள்ளியை x2 y2 குறிப்பிடலாம். y2 - y1 x2 - x1. இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று இணையாக இருந்ததுன்னா சாய்வை கொண்டு இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று இணைன்னு சொல்லணும். அப்படின்னா இரண்டு நேர்கோடுகளின் சாய்வுகளும் சமமாக இருந்தது அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரு கோடுகளும் ஒன்றுக்கொன்று இணைன்னு குறிப்பிடலாம். முதல் நேர்கோட்டின் சாய்வை m1 இரண்டாவது நேர்கோட்டின் சாய்வை m2 குறிப்பிடலாம். m1 = m2. இரு நேர்கோடுகள் செங்குத்து கோடுகள் அப்படின்னு சாய்வை ஒப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா சாய்வுகளின் பெருக்கல் பலனானது -1க்கு சமம். முதல் நேர்கோட்டின் சாய்வு m1 இரண்டாவது நேர்கோட்டின் சாய்வானது m2. m1 m2 = -1 இருந்தது அப்படின்னா இரு நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமையும். மூணாவது பயிற்சி 5.3ல் நேர்கோடுகளின் சமன்பாடுகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கோடுகளின் சமன்பாடுகள் அமைப்பதற்கான நிபந்தனைகளை இந்த பயிற்சியில் படிப்போம். ஆய அச்சுகளின் சமன்பாடு. ஆய அச்சுகள் என்பது எக்ஸ் அச்சு மற்றும் ஒய் அச்சு. முதலில் நம்ம என்ன பார்ப்போம்னா ஆய அச்சுகளின் சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். எக்ஸ் அச்சு மற்றும் ஒய் அச்சின் சமன்பாடு. எக்ஸ் அச்சின் சமன்பாடு எனும் பொழுது ஒய்யின் மதிப்பு 0, அதாவது y = 0. ஒய் அச்சின் சமன்பாடு எக்ஸின் மதிப்பு x = 0. அடுத்து எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு. எக்ஸ் அச்சிற்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு. எக்ஸ் அச்சிற்கு ஒரு நேர்கோடானது இணை அப்படின்னா அந்த இடத்துல y = b. y என்பது என்ன மாறிலி மதிப்போ அந்த மாறிலி மதிப்பை எழுதிக்கலாம். அடுத்து ஒய் அச்சிற்கு இணையான ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு எனில் x = a. எக்ஸின் மதிப்பு ஏதேனும் ஒரு மாறிலி மதிப்பாக இருக்கும். ஒய்யின் மதிப்பு 0 அமையும். அடுத்து சாய்வு வெட்டுத்துண்டு வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாடு. ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு சாய்வும் வெட்டுத்துண்டு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா ஒய் வெட்டுத்துண்டு தெரிஞ்சதுன்னா நேர்கோட்டிற்கான சமன்பாடு y = mx + c. இதில் m என்பது சாய்வை குறிப்பிடும், c என்பது ஒய் வெட்டுத்துண்டின் மதிப்பாகும். அடுத்து இரு புள்ளி வடிவம். இரண்டு புள்ளி வடிவம்ங்கிறப்ப x1 y1 x2 y2 என்ற இரண்டு புள்ளிகள் தெரிந்தது அப்படின்னா நேர்கோட்டின் சமன்பாடு கணக்கிடுவதற்கான நிபந்தனை y - y1 = y2 - y1 = x - x1 x2 - x1. வெட்டுத்துண்டு வடிவம். வெட்டுத்துண்டு வடிவம் அப்படிங்கிறது x/a + y/b = 1. x வெட்டுத்துண்டு y வெட்டுத்துண்டின் மதிப்புகளும் தெரிஞ்சது அப்படின்னா நேர்கோட்டின் சமன்பாடு எப்படி அமைக்கலாம்னா x/a + y/b = 1. அடுத்த 5.4வது பயிற்சி நேர்கோட்டு சமன்பாட்டின் பொது வடிவம். ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு கொடுக்கப்பட்டு அந்த நேர்கோட்டிற்கு இணையான கோட்டின் சமன்பாடும் செங்குத்து நேர்கோட்டின் சமன்பாடும் கணக்கிடுவதை பற்றி முக்கியமாக இந்த பயிற்சியில் படிப்போம். ax + by + c = 0 என்ற நேர்கோட்டிற்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னா ax + by + k = 0. இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருந்தது அப்படின்னா அதனுடைய மாறிலி மதிப்புகள் மட்டும்தான் மாறுபடும். எக்ஸ் மற்றும் ஒய்யின் கெழுக்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் ax + by + c = 0 என்ற கோட்டிற்கு செங்குத்தான நேர்கோட்டின் சமன்பாடு bx - ay + k = 0.
அதாவது எக்ஸ் மற்றும் ஒய்யின் கெழுக்கள் மாறுபடும், ஒய் உறுப்பின் குறி மாறுபடும் மற்றும் மாறிலி மதிப்பு மாறுபட்டிருக்கும். bx மைனஸ் ஏஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0, a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1 ஈக்குவல் டு 0 மற்றும் a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2 ஈக்குவல் டு 0 என்ற இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கு ஒன்று இணை அப்படின்னா, அப்படி இரண்டு நேர்கோடுகள் கொடுக்கப்பட்டிருந்து அது ஒன்றுக்கு ஒன்று இணைனா, இரண்டு நேர்கோட்டின் எக்ஸ் மற்றும் ஒய் மாறிகளின் கெழுக்களை ஒப்பிட்டு எப்படி இணைன்னு சொல்லலாம்னா, a1 பை a2 ஈக்குவல் டு b1 பை b2, எக்ஸின் கெழுக்களை வகுத்துக்கிறோம் பை ஒய்யின் கெழுக்களை வகுத்துக்கிறோம் வலது பக்கம். இதே சமன்பாட்டை சுருக்கி எழுதுகிறப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா a1 b2 மைனஸ் a2 b1 ஈக்குவல் டு 0. இந்த நிபந்தனையானது பூர்த்தி ஆச்சு அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று இணைன்னு சொல்லிடலாம். செங்குத்து எனில் a1 a2 ப்ளஸ் b1 b2 ஈக்குவல் டு 0. கேள்வியில் அதாவது நமக்கு இரண்டு நேர்கோடுகள் இணை அல்லது செங்குத்து அப்படின்னு நிறுவ சொல்லி கேட்டிருக்கிறாங்கன்னா, இந்த நிபந்தனையை வச்சு நம்ம இணை செங்குத்துன்னு காட்டலாம். அப்படி இல்லைன்னா 5.2வது பயிற்சியில் படிச்சிருக்கக்கூடிய சாய்வை ஒப்பிட்டு இணை செங்குத்துன்னு காட்டலாம். இந்த இரண்டு முறையில் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 என்ற நேர்கோட்டின் சாய்வு. ஒரு நேர்கோடு கொடுக்கப்பட்டு அந்த நேர்கோட்டின் சாய்வும் y வெட்டு துண்டும் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்கன்னா, சாய்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை m ஈக்குவல் டு மைனஸ் a பை b. சாய்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை m ஈக்குவல் டு மைனஸ் a பை b, அதாவது மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு. அடுத்து y வெட்டு துண்டு c கணக்கிடுறோம். y வெட்டு துண்டு c ஆனது மைனஸ் c டிவைடட் பை b, அதாவது மாறிலி மதிப்பு மைனஸ் மாறிலி மதிப்பு பை ஒய்யின் கெழு, மைனஸ் மாறிலி மதிப்பு டிவைடட் பை ஒய்யின் கெழு. இந்த அலகில் இருக்கக்கூடிய முக்கிய 2 மதிப்பெண் வினாக்கள் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள்னு பார்த்துட்டோம்னா, அதாவது இதெல்லாம் இயரில் கேட்டிருக்கிறது, பிடிஏ கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள். பயிற்சி 5.1 பொறுத்த வரைக்கும் 1ல் 1வது சப்டிவிஷன், 2ல் 1வது சப்டிவிஷன், 5.2ல் 2, 3ல் 1 மற்றும் 2, 7, 8, 5.3வது பயிற்சியில் 6 மற்றும் 8, 13ல் 1வது சப்டிவிஷன். எடுத்துக்காட்டை பொறுத்தவரை 5.2, 5.3, 5.9, 5.9ல் 3வது சப்டிவிஷன், அடுத்து 11, 19, 33 ஆகியவை 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள். 5 மதிப்பெண் வினாக்களை பொறுத்தவரை 5.1ல் 6, 9, 5, 5.2ல் 9ல் 1வது சப்டிவிஷன் மற்றும் 13, 5.3ல் 9, 10, 14ல் முதல் சப்டிவிஷன், 5.4ல் 7 மற்றும் 11வது கணக்கு. எடுத்துக்காட்டை பொறுத்தவரை 5.4, 5.6, 5.16, அடுத்து 28, 36, 37 ஆகிய கணக்குகள் இயரில் கேட்டிருக்கக்கூடிய முக்கிய 2 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் ஆகும். நன்றி.